மீன் வியாபாரிகளாகவும் துணி வியாபாரிகளாகலாம் போயிட்டு தகவலை எடுத்துட்டு வந்ததெல்லாம் எழுதியிருக்காங்க. உண்மைதான். சமாதான காலத்தில் புலிகள் இயக்கத்தை முழுமையாக ஸ்டடி பண்ணுறது, உளவாளிகள் மக்கள்கிட்ட ஊடுருவி மக்கள்கிட்ட தகவல் எடுக்கிறான். தகவல் எடுக்கிறது புலிகளுடைய புலனாய்வுத்துறை உடனே தெரிஞ்சு. நீங்கள் கோவை ராமகிருஷ்ணன் ஆட்சியமில் கையெறி உண்டை தயார் பண்ணி கொடுத்தாங்க. தடா பொடாவில் கையில் காலில் லீடிங் சைடு எடுத்து கொண்டு போய் ஜெயிலில் போட்டதை நானும் சிரிப்பு தான். தேவாரத்தை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டோம். எப்படி சார் கம்யூனிகேஷன் நடக்கும் அங்கேருந்து இங்கே? நீங்கள் இந்த வச்சுருக்கிற புத்தகம் இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கே கம்யூனிகேஷன் செட்டு 1000 கிலோமீட்டர் வேலை செய்யும். 0000001 நான் பார்த்துருக்கேன். 000 1,00,000 அலைவரிசை. தண்ணி பாட்டல், டூலு, லைட் விளக்கு அப்படின்னா 189 189க்கு வந்துரு. கரெக்டாக என்ன பண்ணுவான், 2869 அலைவரிசைக்கு கரெக்டாக 6 மணிக்கு வந்துடும். இவனை ஒன்று கிராஸ் ஆயிடும். எல்லாமே சங்கோத பாசை. உதாரணத்துக்கு அப்போ ஒருத்தர் வயலஸ்ல பேசிக்கிறான், பீடி கம்பியில இல்ல கருப்புல வாரான். என்ன சொல்லுங்க பாப்போம், என்ன தெரிஞ்சு சொல்லுங்க. புலிகள் கோட் வேர்ட்ஸ். பீடி கருப்புல இல்லாம கம்பியில வாரான். என்னன்னா இந்தியன் மிலிட்டரி பஞ்சாபி தான் அதிகமா இருப்பான். அதே மாதிரி பீடி குடிப்பானுங்க. அதுக்கு அவனுக்கு பேரு. இது இந்திய உளவுத்துறையோ இலங்கை ராணுவமோ இந்த அலைவரிசையை கேப்சர் பண்ண முடியாது. அவன் உட்காந்து என்ன 1,00,000 சேனலையும் ட்ரேஸ் பண்ணிகிட்டே இருப்பான். அப்படியே 13,887 நிற்பான் 6 மணிக்கு. அவன் அது அப்படியே மிலிட்ரி கேம்ப்லேருந்து அப்படி சுற்றிட்டே இருப்பான். இறைச்சல் இல்லாமல் பேச்சதுக்கு அப்படி நின்றுருவான். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். போராளி குழு ஒரு போராட்ட காலத்தில் இருக்குன்னா அந்த போராட்ட குழுவினுடைய ரகசியங்கள் பாதுகாக்கிறது தான் முதல் வேலையாக இருக்கும் சார். ஒரு சின்ன விஷயம் வெளியே போயிட்டா கூட அதை மொத்தமாக முடிக்கிறதுக்கு அரசு எந்திரங்கள் காத்து கொண்டிருக்கும். இப்போது நம்ம விடுதலை புலிகள் விஷயத்தில் இந்த ரகசியங்கள்லாம் பாதுகாக்கப்பட்டது எப்படி, அதை உளவுத்துறை எந்த அளவுக்கு முயற்சி செய்து உடைக்க முயற்சி செய்தது சார்? இந்த விடுதலை புலி இயக்கம் 1983 ஜூலை கலவரம். இந்த ஜூலை கலவரத்துக்கு காரணமே புலிகள் ஒரு 7-8 இராணுவங்களை கண்ணிவெடி வைத்து இராணுவம் கொல்லப்பட்டது. அதுதான் புலிகளுடைய முதல் தாக்குதல். இந்த தாக்குதல் நடந்த பிறகுதான் அந்த இராணுவ உடலை, சிங்கள இராணுவ வீரர்கள் அந்த உடலை எடுத்துகிட்டு போய் இலங்கை முழுக்க அது ஒரு ஊர்வலம் விடுறாங்க. இனக்கலவரமே அப்போ தான் பற்றிக்குது. என்ன காரணம் கேட்டால், அதுவரை நீங்கள் 5 இயக்கங்கள் இருந்தது. அதாவது எல்டிடி, பிளாட், டெலோ, இபிஆர்எல்எஃப், ஈரோஸ். இந்த இயக்கங்கள் தான் முன்னணி இயக்கங்கள். அது அல்லாமல் 10க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இருந்தது. ஒபராய் தேவன் ஒரு இயக்கம் வச்சுருந்தார். காண்டீபன், அமிர்தலிங்கத்துடைய காண்டீபன் ஒரு இயக்கம் வச்சுருந்தார். இப்படி ஒரு 10க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இருந்தது. இந்த இயக்கங்கள் நாளடைவில் காணாமல் போச்சு. 5 இயக்கங்கள் மட்டும்தான் மிஞ்சிச்சு. அப்போது இந்த ஜூலை கலவரம் புலிகள் செய்த தாக்குதலுக்கு பின்னாடி தான் இந்த இயக்கத்துக்கே ஆள் வர ஆரம்பித்தான். ஜூலை கலவரம் போராளிகள் சிறையில் அடைபட்டு கிடக்கிறான். எந்த சிறையில்? கொழும்பு வெளிக்கடை சிறையில் அடைபட்டு கிடக்கிறான். அப்போது அரசாங்கம் என்ன பண்ணுது, ஜெயிலை திறந்து விட்டு வெளியில் இருக்கிற ரவுடிகள் பூரா போய், ரவுடிகள் உள்ளே இருக்கிற குற்றவாளிகள் பூரா போய் ஈழ போராளிகள் சிறையில் அடைபட்டு கிடக்கிறான். அவனை கொலை பண்ணுறானுங்க. எங்கே? எதுக்குள்ள? ஜெயிலுக்குள்ள, சிறைக்குள்ள. உலகத்திலே பாதுகாப்பான இடம் எது? சிறை. ஆனால் அங்கே சிங்கள கைதிகளை திறந்து விட்டு வெளியில் இருக்கிற ரவுடிகளையும் கொண்டு விட்டு நீ குட்டிமணி, தங்கத்துறை, ஜெக அந்த சிறையில் 83 ஜூலை கலவரத்தில் வெளிக்கடை சிறையில் அடைவிட்டு கிடந்த ஒருத்தர் இன்னும் எனக்கு நண்பராக இருக்கு. அப்போது அரசே திட்டமிட்டு கொலை செய்து தமிழர்களை. அதன் பிறகு அந்த மக்கள் பூரா, இளைஞர்கள் பூரா யாரை தேட ஆரம்பிக்கிறான்? இயக்கங்களை தேட ஆரம்பிக்கிறான். ஆயுத போராட்டத்தை தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேட ஆரம்பிக்கும்போது தான் பிரபாகரனுடைய தலைமை தான் எல்லாத்துக்கும் தெரியுது. அது வரைக்கும் பிரபாகரன் 83 ஜூலைக்கு முன்பு வரை சிறு சிறு குழுக்களாகத்தான் இருந்தாங்க.
அதற்கு பிறகுதான் இந்த குழுக்கள் பகிரங்கமாச்சு. ஆன பிறகு தமிழர் பகுதிகளில் காவல் நிலையங்கள் பூரா தரைமட்டமாக்கப்படுது. யார்? புலிகள் இயக்கம் தான் பண்ணுறோம். சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன், இப்படி எல்லா போலீஸ் ஸ்டேஷன் தரமட்டம் ஆன பிறகு போலீஸ் ஸ்டேஷனை இல்லாமல் போயிடுது. இராணுவ முகாமாக மாற்றப்படுது. இராணுவ முகாமாக மாற்றப்பட்ட பிறகு நீங்கள் ஒட்டுமொத்தமான சிவில் நிர்வாகமே அங்கே இல்லாமல் போகுது. இப்போ மக்கள் பூரா 35 லட்சம் மக்கள் நேரடியாக யாருக்கு சப்போர்ட் பண்ணுறான்? புலிகளுக்கு. புலிகள்லாம் நீங்கள் புலிகள் இயக்கம், பிளாட் இயக்கம், இபிஆர்லாம், ஈரோஸு, டெலோ, இவர்களுக்கு தவிர்க்க முடியாமல் அரசாங்கமே இயக்கங்கள் பக்கம் தள்ளி விடுது இளைஞர்களை. அப்போ இளைஞர்கள் பூராமல் பயிற்சி எடுக்கிறதுக்கு எங்கே வர்றான்? இந்தியாவுக்கு வர்றான். இந்தியாவுக்கு என்ன தேவை இருந்தது? இந்திரா காந்திக்கு என்ன தேவை இருந்ததுன்னா, அப்போ இருந்த ஜெயவர்தனாவை இந்தியாவினுடைய காலடியில் மண்டியிட வைக்கணும். அதுக்கு இப்போ புலிகள் உட்பட அத்தனை இயக்கங்களுக்கும் ஆயுதங்களை கொடுத்து அங்கே அந்த அம்மா அனுப்பி விடுது. எங்கே? இவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தால் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எல்லாம் அதுதான் நோக்கம். இப்போ இங்கே வந்து பயிற்சியெல்லாம் ஈடுபட்டாங்களே சார், அப்போல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நல்லா தெரியும், நல்லா தெரியும். ஏன்னா உங்கள் பகுதியில் தான். ஆமாம். எனக்கு ஈழ போராட்டம் 83களுக்கு காலகட்டத்திலேருந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம், எனக்கு பிரபாகரனை தெரியும், உமாமேஸ்வரன் தெரியும், பத்மநாபாத் தெரியும், பாலகுமாரை தெரியும், ஸ்ரீசபாரன் தெரியும். 5 பேரையும் தெரிஞ்ச தலைவர் ஆள் நான் ஒரு ஆளாக தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த 4 இயக்கங்களில் 1% கூட பிறளாத இயக்கம் எது? எல்டிடி தான். கட்டுப்பாடுனா என்ன கட்டுப்பாடு சார்? என்ன கட்டுப்பாடுனா, நீங்கள் ஒரு ஆளுக்கு 7 ரூபா ஒரு நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு படி. அந்த காலத்தில் 83ல் அவன் 7 ரூபாய்க்கு தான் சாப்பிடுவான். 3 நேரம் 21 ரூபானா 21 ரூபா தான் அவன் செலவு பண்ணுவான். யாரும் பீடி குடிக்க மாட்டான், சிகரெட்டு குடிக்க மாட்டான், மது உபயோகிக்க மாட்டான், புகையில போட மாட்டான். எந்த தவறான பழக்கங்களும் இல்லை. இயக்கம் வேலைகள் மட்டும்தான். அரசியல் பிரிவை பார்ப்பான், ஆயுத பிரிவை பார்ப்பான், புலனாய்வு பிரிவை பார்ப்பான், ஆயுதம் சேகரிப்பான், அரசியல் பார்க்குறோம் அரசியல் பார்ப்பான். பல பிரிவுகளும் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை ஒவ்வொருத்தரும் பார்ப்பான். அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும். டெலோ இந்திய உளவுத்துறையினுடைய கையால் போச்சு. பிளாட்டு அழிஞ்சு போச்சு. ஈரோஸ் எல்டிடியோட சேர்ந்து போச்சு. இபிஆரில் காணாமல் போச்சு. கடைசி வரைக்கும் நின்ன இயக்கம் இது எல்டிடி இயக்கம் தான். ஏன்னா அந்த கட்டுப்பாடு தான் அவர்களை வழி நடத்துச்சு. ஆயுதம் சேகரிப்பான், பணம் சேகரிப்பான். வெளிநாட்டில் அமைப்பு கட்டப்பட்டது. எந்த நாட்டில் ஆயுதம் கிடைக்குமோ அந்த நாட்டில் ஆயுதங்களை வாங்கி கப்பல் ஏற்றி கொண்டு வந்து இலங்கையில் களவாக இறக்க ஆரம்பித்தான். இப்படி அந்த போராட்டம் ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு நின்று தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஆயுதங்கள், வெடிமருந்துகள், மருந்துகள், உடைகள் எல்லாம் பதுக்கப்பட்டது. ஏன்? போராட்டம் இன்னையோட முடிஞ்சு போகாது. எத்தனை ஆண்டு காலம் நடக்குது போராட்டம்? தனிநாடு கிடைக்கிற வரைக்கும் நடக்கும். அப்போ அவர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. ஏன்னா அங்கிருந்து ரகசியங்களை வாங்கவே முடியாதுன்னு பல அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஒரு இயக்கம் சைனடு வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்துதுன்னா அது விடுதலை புலிகள் தான் பல அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி சார் பார்க்குறீங்க? இந்திய உளவுத்துறை பல முயற்சிகள் செய்தும் அவங்கக்கிட்ட இந்த ரகசியங்களை எடுக்க முடியாததுக்காக இப்போ நம்ம ஒரு புக்கு நான் வாசிச்சுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு காமிச்சேன். இப்போ அதில் வந்து மீன் வியாபாரிகளாகவும் மீன் பிடிக்கிறவர்களாகவும் துணி வியாபாரிகளாகலாம் போயிட்டு தகவலை எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் எழுதியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மைதான். சமாதான காலத்தில் நீங்கள் இந்திய உளவுத்துறை பல கட்ட முயற்சி பண்ணுது இந்த இயக்கத்தை எப்படியா பலவீனப்படுத்தணும்னு. ஏன்னா இந்த இயக்கத்தை அழிக்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது புலனாய்வு துறை அப்படி வருகிற எல்லா ஒற்றர்களை கண்டுபிடிச்சி அவங்கள கொன்னே போடுறானுங்க. பல பேரை கொண்டாடுறான் புலிகள் இயக்கம். பல உளவாளிகள் மக்கள்கிட்ட ஊடுருவி மக்கள்கிட்ட தகவல் எடுக்கிறான். தகவல் எடுக்கிறது புலிகளுடைய புலனாய்வுத்துறை உடனே தெரிஞ்சிடும். சமாதான காலமே புலிகளை பலவீனப்படுத்துவதற்காக அமெரிக்கா செய்த சதி. அமெரிக்காவினுடைய 2 முகம் இருக்குது.
ஒன்று இஸ்ரேல் முகம், அது வந்து ரவுடி முகம். இன்னொன்று ஸ்வீடன் முகம், அது அமைதி முகம். சரியா? அப்போது அமெரிக்காவுக்கு பின்னணியில் இந்தியா. அப்போது அமைதி காலம் என்பது புலிகள் இயக்கத்தை முழுமையாக ஸ்டடி பண்ணுறது. இப்போ விடுதலை புலிகளுக்கு உதவி செய்ததால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்ததா சார் இங்கே இருக்கிற காவல்துறை மூலமாக? நிறைய அதை பற்றி அதாவது பிரபாகரன் அவரை திராவிட இயக்க தோழர்கள் தான் புலிகளுக்கான, இப்போ கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி 2 பேர் தான். நீங்கள் இன்னும் நிறைய பேரை சொல்லணும். இப்போ புதுக்கோட்டை பாவாணன், மதுரை வேலுச்சாமி, இன்னும் முகம் தெரியாத பல பேர் புலிகளுக்கான தளங்களில் அவ்வளோ உதவி செஞ்சாங்க. தமிழ்நாட்டிலிருந்து ஆயுத உதவி. நீங்கள் கோவை ராமகிருஷ்ணன் ஆட்சியமில் கையெறி குண்டை தயார் பண்ணி கொடுத்தாங்க. தட்டா பொடாவில் கையில் காலில் லீடிங் செயின் எடுத்து கொண்டு போய் ஜெயிலில் போட்டதை நானும் செரிப்பும் தான். நீங்கள் தேவாரத்தை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டோம், கோஷம் போட்டோம், இப்படியெல்லாம். அப்போது பல முறை நீங்கள் ஆயுதங்களை கடத்தி கொண்டு கொடுத்துருக்கோம், ஜீப்பில் வெடிமருந்துகளை கடத்தி கொண்டு கொடுத்துருக்கோம், மருந்து மாத்திரையை எடுத்து கொண்டு கொடுத்துருக்கோம். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை எங்கே கிடைக்குமோ அதை கடத்தி கொண்டு போய் கரையில் கொடுத்துட்டு அங்கேருந்து கடலில் அங்கே போயிடும். இது திராவிடர்கள ஆட்கள் மட்டுமே செஞ்சான், வேறு யாருமே செய்யலை. யாரும் இதை உரிமை கொண்டாடவே முடியாது. குளத்தூர் மணி எனக்கு தெரிஞ்சு 2009 யுத்தம் நின்று போகிற வரை நீங்கள் அவர் அவ்வளோ தியாகம் பண்ணார். யார்? குளத்தூர் மணி, மறுக்கவே முடியாது. அதே போல் மதுரை வேலுச்சாமி நீங்கள் புலிகள் என்ன கேட்குறானோ, வெடிமருந்து வேணுமா, இல்லை இங்கே இப்போ துப்பாக்கி பூரா இம்போர்ட்டட் பண்ணிக்குவான், AK-47 கப்பலில் உழுந்து இறக்கி பண்ணிக்குவான். எப்படி சார் கம்யூனிகேஷன் நடக்கும் அங்கேருந்து இங்கே? அதாவது நீங்கள் இந்த வச்சுருக்கிற புத்தகம் இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கே கம்யூனிகேஷன் செட்டு 1000 கிலோமீட்ரு வேலை செய்யும். அதில் 1,00,000 சிக்னல் இருக்கும். 00001 இருக்கு, நான் பார்த்துருக்கேன். 000 1,00,000 போட்டு நீங்கள் 1 போட்டு சைவர் போடும்போல, அதே போல் 1,00,000 நீங்கள் இது இருக்கும் அலைவரிசை. அதில் அவன் சொல்லுவான், நீங்கள் 1க்கு ஒரு கோடு வேர்டு இருக்கும், 2க்கு ஒரு கோடு வேர்டு இருக்கும், 3க்கு ஒரு கோடு வேர்டு, அப்படி 9க்கு ஒரு கோடு வேர்டு இருக்கும். இப்போ 1க்கு வந்து நாற்காலின்னு வச்சுக்கோங்க, 8க்கு லைட்டு, 7க்கு தண்ணி பாட்டில். என்ன சொல்லுவான்? தண்ணி பாட்டில், ஸ்டூலு, லைட்டு விளக்கு. அப்படின்னா 1, 8, 9 189க்கு வந்துரு. எப்போ? 6 மணிக்கு. 6 மணிக்குன்னா கண்ணாடின்னு அர்த்தம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறியீடு இருக்கும். கரெக்டாக என்ன பண்ணுவான்? 2869 அலைவரிசைக்கு கரெக்டாக 6 மணிக்கு வந்துடும். இவனை ஒன்று கிராஸ் ஆயிடுவான். அந்த செட்டு எவ்வளோ தூரம் இந்த ரூமில் கட்டினா போதும், எவ்வளோ கிலோமீட்டர் வேலை செய்யும்? 1000 கிலோமீட்டர் வேலை செய்யும். அதில் வந்துடுவான். அவன் வந்த பிறகு எல்லாமே வந்து சங்கோத பாஷை. உதாரணத்துக்கு இந்திய இராணுவம் இலங்கை பூரா போய் இறங்கிருச்சு, இலங்கையில் பூரா போய் இறங்கிருச்சு. அப்போ ஒருத்தர் வயர்லெஸில் பேசிக்கிறான், பீடி கம்பியில் இல்லை கருப்புல வாரான், பீடி கருப்புல இல்லை கம்பியில் வாரான். என்ன சொல்லுங்க பார்ப்போம், என்ன தெரிஞ்சது சொல்லுங்க. புலிகள் கோட் வேர்ட்ஸ், பீடி கருப்புல இல்லாமல் கம்பியில் வாரான். என்னென்னா, நீங்கள் இந்தியன் மிலிட்ரி வந்து பஞ்சாபி தான் அதிகமாக இருப்பான், அதேமாதிரி பீடி குடிப்பானுங்க. அதுக்கு அவனுக்கு பேர் பீடி. பீடி கருப்புனா தார் ரோட்டில் வரல, ரயில்வே ட்ராக்கில் நடந்து வர்றான். எப்படி? இதுதான் புலிகளுடைய கோடு வேர்டு. அவன் என்ன பண்ணுவான்? ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் துப்பாக்கி கூட எங்கே படுத்து கிடப்பான். இப்போ இது மாதிரியான கம்யூனிகேஷன் சிஸ்டம்லாம் எங்கே சார் இருந்தது? இப்போ குளத்தூர் மணி கூட பேசணுன்னா அங்கேருந்து இப்போ இவங்க அது மாதிரி ஒரு செட்டு வச்சுருப்பாங்க. ஆமாம் அங்கேருந்து பேச இது இந்திய உளவுத்துறையோ இலங்கை இராணுவமோ இந்த அலைவரிசையை கேப்சர் பண்ண முடியாது. அவன் உட்காந்து என்ன பண்ணுவான், 1,00,000 சேனலையும் ட்ரேஸ் பண்ணிகிட்டே இருப்பான்.
அப்படியே நீங்கள் நான் தான் செட்டை பார்த்துருக்கேன். இப்படி சுற்றிட்டே இருப்பான். 26,000 27,000 1,00,000 இது இருக்கும், எது அலைவரிசை இருக்கும். 13,887 வந்து நிற்பான் 6 மணிக்கு. அதில் அவன் அதை அப்படியே மிலிட்ரி கேம்ப்லேருந்து அப்படி சுற்றிட்டே இருப்பான். இறைச்சல் இல்லாமல் பேச்சதுக்கு அப்படி நின்றுடுவான். அது நிறுத்திட்டு காதில் இயர்ஃபோனை போட்டு இவனும் அந்த அலைவரிசையை இது பண்ணுறதுக்கு 1,00,000 முறை முயற்சி பண்ணாதான். நீங்கள் அப்படி ஒன்றுலேருந்து 1,00,000 போகணும், 1,00,000 ரிவர்ஸில் வரணும். அதுக்குள்ளே அவங்க பேசிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவான். இதுதான் நீங்கள் புலனா நீங்கள் இப்போ இராணுவம் அலைவரிசையை விட்டு கேட்கறது, புலிகள் இப்படி விட்டு கேட்கறதுனா இப்படி தான் அவன் விட்டு கேட்பான். இவங்களத இராணுவம் விட்டு கேட்பான், இராணுவத்தை சபிக்கையில் இவங்க விட்டு கேட்பாங்க. இப்படி தான் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் புலிகள். நீங்கள் அதே போல் புலிகள் வந்து சேட்டலைட் ஃபோனை உபயோகப்படுத்துனாங்க. சேட்டலைட் ஃபோனு இந்தியா இலங்கையிலாம் தடை செய்யப்பட்ட பொருள். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சேட்டலைட் ஃபோனை பயன்படுத்தும். ஐரோப்பாவிலேருந்து யாரோ பேரில் அங்கே இருக்கிற ஒருத்தர் பேரில் வாங்கி அந்த சிம் இங்கே வந்துடும். ரெண்டாவது, அவர்களுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 20க்கு மேற்பட்ட கப்பல் ஓடிச்சு. அது வந்து சரக்கு ஏற்றி இறக்கிறது. அந்த கப்பலில் எல்லா பொருள்களும் ஐரோப்பா நாடுகளோ மற்ற நாடுகளையும் சரக்கை வாங்கி இந்திய பெருங்கடல் வழியாக வர்ற போது எங்கேயாவது வாடகை ஏற்றிட்டு போகும், லாரியில் சரக்கு ஏற்றிட்டு போகிற மாதிரி, திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற மாதிரி. அப்போ அந்த கப்பலில் வருகிற பொழுது நீங்கள் இலங்கை கடல் ஓரம் நிறுத்தி புலிகளுடைய போட்டு வந்து அதை ஏற்றிட்டு போயிடும். புலிகளுடைய போட்டு வந்து ஏற்றிட்டு போயிடும் எல்லா பொருள்களையும். இப்படி தான் உலக நாடுகளில் கிடைக்கிற எல்லா பொருள்களையும் நீங்கள் எப்படியாவது கொண்டு வந்து எங்கே சேர்த்திடுவாங்க, இலங்கை கடல் எல்லையில் கொண்டு வந்து சேர்த்திடுவாங்க. அது இந்த ஸ்பீடு போட்டு போய் ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி அங்கே நிற்கும். அது போய் ஏற்றிட்டு இறக்கி கொண்டு வந்து நாட்டுக்கு கொண்டு. இப்படி தான். இதில் இன்னொரு பெரிய வரலாற்று சோகம் என்னென்னா, நேற்று என்னுடைய நண்பர், ஒரு 30 ஆண்டு கால நண்பர், நீங்கள் DRD தமிழ் ரேடியோ அண்ட் டெலிவிஷன் இன்றைக்கி வரைக்கும் நடத்திட்டு இருக்கார். எங்கே, ஃப்ரான்ஸில். முந்தா நாள் தான் அவர் போகிறார். அவர் புலியினுடைய மூத்த உறுப்பினர். அவருடைய தம்பி 2009 வரை சமாதான செயலகத்தினுடைய பொறுப்பாளர். தம்பி மனைவி 40 ஆண்டு கால போராளி. எத்தனை ஆண்டு காலமா? 40 ஆண்டு. அந்த அம்மாவுக்கு 58 வயசு. பேர் வேண்டாம். எத்தனை வயசு அந்த அம்மாவுக்கு? 58 வயசு. 40 ஆண்டு கால போராளி. முதல் பெண் போராளி, தலைவர்கிட்ட ஆயுதம் வாங்கிய பெண் போராளி. அப்போ இவ்வளோ பெரிய வரலாறு அவங்க குடும்பத்துக்கு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை கிளைகளிலும் சட்டவிரோதமான ஆட்கள் தான் பொறுப்பாளராக இருந்தான். அவர்கள்ட்ட அரசாங்கம் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் தொடரவில்லை. இது புலிகள் இயக்கத்தில் என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை தவறாக வழிநடத்த ஆரம்பித்து விட்டார்கள். எவ்வளோ பெரிய வரலாற்று சோகம் பார்த்தீங்களா? அப்போது இவர் 92ல் வெளிநாட்டு கிளைகளில் நடக்கிற மோசடிகளை, ஏன்னா வெளிநாட்டு கிளை என்பது உலக நாடுகளோடு தொடர்புள்ள ஒரு பெரிய துறை. அது நீங்கள் 26 ஐரோப்பா நாடுகள் இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றாகி போச்சு. இப்போ தான் ஐரோப்பா யூனியனாக இருக்குது. அன்றைக்கி பூரா தனித்தனி நாடுகள். அமெரிக்கா இருக்குது, பிரிட்டன் இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, டென்மார்க் இருக்குது, கனடா இருக்குது. இதுதான் உலக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய நாடுகள். இந்த நாடுகளில் அரசோடு பேசக்கூடிய பொறுப்பாளர்கள் பூரா குற்ற பின்னணி உடையவர்கள். நீங்கள் இயக்கம் எவ்வளவு, நீங்கள் ஒரு மனுஷன், ஒரு தேசிய தலைவன் நீங்கள் எத்தனை விஷயத்தை அதாவது டீல் பண்ணுவான். குற்ற பின்னணினா என்ன குற்றம் பின்னணி? கடத்தல், ஆள் கடத்தல், நிதி முறைகேடு, வரி ஏய்ப்பு. இந்த இயக்கத்தை தங்களுடைய தேவைக்காக, அதுதான் உண்மை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நான் சொல்லுகிற தர்ஷனும் அதாவது தர்ஷன் சொல்கிறாரு, என்னுடைய கல்யாணம், என்னுடைய திருமணம், அவர் இலங்கை தமிழர், ஒரு இந்திய பெண்ணை திருமணம் பண்ணுறார், லவ் மேரேஜ், காதல் திருமணம். 4 மணிக்கு ஃப்ரான்ஸில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கணும். எங்கே இருக்கணும்?
ஜெர்மனில் நீருக்கு அடியில் பார்க்கக்கூடிய தொலைநோக்கியை நீங்கள் புலிகள் இயக்கத்துக்கு வேணும் கடத்திட்டு வர்றாரு. 4 மணிக்கு கல்யாணம், சாயங்காலம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை கையெழுத்து போடணும், நேரம் ஒதுக்கிட்டா ரிஜிஸ்டரு. இவர் எத்தனை மணிக்கு ஃப்ரான்ஸில் ஜெர்மனில் வேறு நாட்டில் எங்கே எங்கே என்ன கடத்துறாரு? தண்ணிக்குள்ளே பார்க்கக்கூடிய தொலைநோக்கி. எங்கேருந்து கடத்திட்டு வர்றாரு? இராணுவ முகாமில் காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றாரு. ஜெர்மன் இராணுவம் வச்சுருப்பான்ல, அப்போ அதெல்லாம் வந்து வெளிச்சந்தையில் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறாரு? $100 கொடுக்குறத $200 கொடுத்து வாங்கிட்டு வர்றாரு. ஒரு 50 தொலைநோக்கி வாங்கிட்டு வர்றாரு. இப்போ எல்லாருக்கும் என்னன்னா நமக்கே கல்யாணம் ஆகும், போயிட்டு கல்யாணம் பண்ணுவோமா இல்லை ஜெயிலுக்கு போகணுமான்னு யோசிப்பாங்க. இல்லை, அப்போ எவ்வளோ தியாகம் பாருங்க. அப்போ இந்த தியாகம் தான் 40 ஆண்டு காலம் அந்த யுத்தத்தை நடந்துச்சு. புலிகளுக்கு வேலை செய்த அத்துணை இன்னைக்கு இருக்கக்கூடிய போராளிகள் 2 பங்கா வச்சுக்கங்க. ஒரு போராளி, உண்மையான போராளி எப்படி சைலண்டாக போயிட்டான், அவன் சைலண்டாக போயிட்டான். மீதி இருக்கக்கூடிய பேர் பூரா துரோகியாக மாறிட்டான். கருணாவை போல, பிள்ளையானை போல பல பேர் யாருக்கு ஆதரவாக இருக்கான்? ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருக்கான். என்ன பேரில்? புலிங்கிற பேர்லையே இருக்கான். நீங்கள் இப்படி ஒரு வரலாற்று சோகம் எங்கேயுமே நடந்திருக்கு. ஹமாஸுக்கெல்லாம் நடந்திருக்காது. ஹமாஸுக்கெல்லாம் இது போல நடந்திருக்காது. ஈழப் போராட்டத்துக்கு எப்படி ஆதரவாக இருந்தானோ, ஈழப் போராட்டம் முடிந்த பிறகு ஈழப் போராட்டத்தை நசுக்குவதற்காக அப்படியே சம்பளத்துக்கு வேலை செய்கிறான். யாருக்காக? சிங்கள அரசுக்காக, இந்திய உளவுத்துறைக்காக வேலை செய்கிறான். ஆடுகளுக்கு பாதுகாப்பாக ஓனாய் இருக்கு. அப்போது இது தமிழர்கள்ட்ட எவ்வளோ பெரிய வரலாற்று சோகம் பாருங்க. இன்றைக்கி ஈழம் கிடைத்துவிடக்கூடாது என்பதில் இலங்கை அரசாங்கம், இந்திய அரசாங்கம் ரெண்டுமே கைகோர்த்து செயல்படுது. இதுக்கு முன்னாள் போராளிகளாக இருக்கிற பல துரோகிகள் உடந்தையாக இருக்கான். அதுதான் இன்றைக்கி நடக்கக்கூடிய கூத்து. ஆனால் ஹமாஸில் அப்படி இல்லை. அவன் பூராம இஸ்ரேலை தன்னுடைய பிரதான எதிரியாக நினைக்கிறான். யூதனும் அரபியும் எந்த காலத்திலையும் கை கொடுத்துக்கிட்டதே இல்லை. கை முஷ்டியை மடக்கி கொண்டு தான் இருக்கான் யூதனும் அரபியும். இது நீங்கள் எங்கே வரலாறு? அரபு கண்ட்ரியில் வரலாறு. ஆனால் இங்கே புலிகளுக்காக தியாகம் செய்கிற செத்து போயிட்டான் பாதி பேர் சைலண்ட் ஆகிட்டான். மீதி பேர் என்னவாயிட்டான்? துரோகியாக மாறிட்டான். இப்போ முதல் தொடர்பு உங்களுக்கு எப்போ சார் கிடையாது? அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இப்போ விடுதலை புலியை ஒருத்தர் நேரடியாக சந்திக்கிற அனுபவம், அந்த அனுபவத்தை குறித்து சொல்லுங்கள் சார். அதாவது இந்த 83க்கு முன்பு தான் இந்த விடுதலை போராட்ட ஆட்கள் பூராமல் நம்ம அரசியல்வாதி மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. அரசியல்வாதி மாதிரி 83 ஜூலை கலவரம் வந்து இவங்களெல்லாம் பெரிய ஹீரோவாக மாற்றிச்சு. அப்போது ஈழவேந்தன் ஒருத்தர் இருந்தார். அவர் எங்களுக்கு தனி நாடு தான் தீர்வு, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க வர்றார். நான் சொல்ல 83க்கு முன்னாடி. அப்போ ஈழவேந்தன் வந்து ஒரு கூட்டம் வைக்கணும்னு வர்றாரு. அந்த கூட்டம் திருப்பூரில் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அதான் எனக்கு முதல் ஈழ ஆதரவு பொதுக்கூட்டம், அரைக்கூட்டம். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 30 பேர் இருந்தோம். அதில் வந்து பெருஞ்சித்திரனாருடைய ஆட்கள், ஒரு தமிழ் கவிஞர் பெருஞ்சித்திரனார் இருந்தால் தெரியுமா, அவருடைய ஆதரவாளர்கள் உதமுக, உலகத் தமிழர் முன்னேற்ற கழகம். ஊருக்கு தமிழ் ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவர் ஒரு பத்திரிக்கை நடத்தினார். அப்போது அந்த கூட்டம் முதல் அங்கே தான் நடந்தது. நடந்த பிறகு பெருஞ்சித்திரனாருடைய ஆட்கள், உலகத்தமிழர் உதமுக ஆட்கள் தான் இந்த விடுதலை இயக்கங்களை கூட்டிகிட்டு சுற்றுறாங்க. அதன் பிறகு இங்கே புலிகள் இயக்கம் சண்டை, 2 உமா மகேஸ்வரம் பிரபாகரன் ஒன்றா இருக்காங்க. 2 சண்டை, 2 கட்சியாக மாறிடுது. மாறிய பிறகு நீங்கள் திராவிட கழக ஆட்கள் தான் பிரபாகரனை ஆதரவு கொடுக்குறாங்க. வேறு புலிகளை பற்றி சொல்லணும்னா நீங்கள் பல விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஆமாம் சார், நம்ம தொடக்கத்தில் பேசின டாப்பிக்கே வேறு, நம்ம ரகசியங்களும் அதெல்லாம் எப்படி பாதுகாத்தான்னு பேசணும். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் சார். நம்ம இது வந்து ஒரு டாப்பிக்கில் முடிக்க முடியாது, இல்லை ஒரு நாளில் பேசி முடிக்க முடியாது. நம்ம தொடர்ந்து வருகின்ற காலங்களில் பேசுவோம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.